ஒரு ஊர்ல வசந்த்ன்ற பேர்ல ஒரு மேஸ்திரி, அவரோட வைஃப் விமலா, அப்புறம் அவங்களோட பொண்ணு நந்தினி இருந்தாங்க. வசந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்றவங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்து மக்கள் யாருமே அவங்களுக்கு வேலை கொடுக்கல. அவங்க வைஃபும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஒரு நாள் வசந்த் அவங்க கிராமத்துல இருக்கிற டீ கடையில ரொம்ப கவலையோட இருந்தாரு. அந்த கிராமத்துல இருக்கிற நந்தலால் அந்த பக்கமா வந்தாரு. என்ன சமாச்சாரம் வசந்த்? நான் என்னன்னு சொல்லட்டும் நந்தலால் அண்ணா? என் பொண்டாட்டிக்கு எப்பயுமே உடம்பு சரி இருக்காது. அப்புறம் என் பொண்ணு நந்தினி வயசுக்கு வந்துட்டா. அப்புறம் அவளோட கல்யாணத்தை பத்தி பகலும் ராத்திரியுமா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ உன் பொண்டாட்டிய டாக்டர் கிட்ட ஏன் காட்ட மாட்டேங்கிற? நான் உனக்கு முதலையே தான் சொன்னேன், உன் பொண்டாட்டிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போன்னு. பட்டணத்துல நல்ல வசதியா இருக்கும். அப்புறம் உன் பொண்ணு நந்தினி விஷயமா உனக்கு தெரிஞ்சே இருக்கும் வசந்த். மாப்பிள்ளை சைட்ல இருந்து அவங்க எவ்வளவோ நல்லவங்களா இருக்கலாம், ஆனா வரதட்சணை அவங்க வாங்காம விட மாட்டாங்க. பட்டணத்துக்கு போய் டாக்டருக்கு செலவு பண்ண என்கிட்ட காசு இல்ல. நானும் 2 வேளை சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் இந்த பட்டணத்து டாக்டருக்காக காசுக்கு எங்க போகட்டும்? எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என் பொண்ணு நந்தினி கல்யாணத்தை நான் எப்படி நடத்தட்டும்? அப்படின்னா உன் பொண்டாட்டிய அப்படியே சாக விடு. அப்புறம் உன் பொண்ண கடைசி வரைக்கும் கண்ணி கழியாம வீட்டிலேயே வச்சுக்கோ. நீங்க என்ன சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். உன் பொண்டாட்டிக்கு செலவு பண்றதுக்காக உன்கிட்ட காசு இல்ல. உனக்கு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு காசு இல்ல. அப்புறம் உன்கிட்ட காசு இல்லாதப்போ உன் பொண்ணோட கல்யாணத்தை நீ எப்படி செய்ய போற? யார் அவளை கல்யாணம் கட்டிக்குவா? என் பொண்டாட்டி அப்புறம் என் பொண்ணை விட்டா இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா? நீங்களோ இந்த கிராமத்தோட பெரிய மனுஷன், நானோ ஒரு கட்டட வேலை செய்யற மேஸ்திரி. நீங்க மனசு வச்சா எனக்கு எங்கேயாச்சும் வேலை வாங்கி கொடுக்கலாம். உன்னை யாரு வேலைக்கு வச்சுக்க போறா வசந்த்? உன் கஷ்டத்தை நீயே பாரு. இப்பவே உன்னால நடக்க முடியல, உன் கால்கள் நடுங்குது. நீ வேற உங்க கட்டடத்தை எப்படி கட்ட போற? இத பாரு வசந்த், உன்னால கட்டட வேலையை நடத்த முடியாது. நந்தலால் வசந்த் பேசினதையும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கிராமத்துல இருக்கிற அர்ஜுன் அவர் பேசினதை கேட்டுட்டு இருந்தாரு. இது தப்பான விஷயம் நந்தலால் அண்ணா. வசந்த் சித்தப்பா ரொம்ப வயசானவர் கிடையாது. என்ன சொல்றீங்க நீங்க? அவருக்கு வேலை செய்ய முடியாதா? உனக்கு நான் எவ்வளவு வாட்டி சொல்றது அர்ஜுன், நான் யார்கிட்டயாச்சும் பேசணும்னா நடுநடுல நீ பேசக்கூடாதுன்னு. நந்தலால் பேசுறத கேட்டுட்டு அர்ஜுன் அமைதியா ஆயிட்டாரு. ஆனா வசந்த், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீ அதுக்கு ஒத்துக்கிட்டீன்னா நீ வாழ்க்கை முழுசா சுகமா இருக்கலாம். அப்புறம் கையில கொஞ்சம் காசும் கிடைக்கும். அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு நல்ல சிகிச்சையும் பார்க்கலாம். அப்புறம் நந்தினியோட கல்யாணம் கூட நல்ல இடத்துல முடியும். அப்போ சீக்கிரம் சொல்லுங்க நந்தலால் அண்ணா, என் பொண்டாட்டியோட சிகிச்சை அப்புறம் என் பொண்ணோட கல்யாணம், அது 2க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வசந்த், உன் வீடு ரொம்ப பெரிய இடத்துல தயாராகிட்டு இருக்குது. நீ அந்த இடத்த வேற யாருக்காச்சும் வித்து விட்டுரு. உனக்கு நல்ல காசும் கிடைக்கும். நீ ஒரு வேலை செய், அந்த இடத்த நீ எனக்கே வித்துடு. நீங்க என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நந்தலால் அண்ணா? நான் என் வீட்டை எந்த ஒரு காரணத்துக்காகவும் விற்க மாட்டேன். அது என் பூர்வீக சொத்து. உங்களுக்கு என்னோட பூர்வீகத்தை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களோட வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகளே வந்திருக்காது. அடே, உன் பூர்வீக சொத்து தக்க சமயத்துக்கு உதவலன்னா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? யோசனை பண்ணி முடிவெடு. நான் உன் வீட்டை ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்த வாய்ப்பு உனக்கு மறுக்க வராது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்ல. மனசார கூட அந்த வீட்டை நான் விற்க போறேன்னு நினைச்சா கூட போதும். என் பொண்டாட்டி அப்புறம் என் பொண்ணு நந்தினி 2 பேரும் அதை ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டாங்க. நந்தலாலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அதனால அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாரு. நீங்க தலையை கெடுத்துக்காதீங்க சித்தப்பா. தைரியமா இருங்க. அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கட்டும். அதே நம்பிக்கையில தான் நான் உயிரோட இருக்கிறேன் அர்ஜுன். என்னால ஜனங்க பேசுறத காதால கேட்க முடியல அர்ஜுன். நான் ஜனங்களுக்கு எப்படி நம்பிக்கை ஊட்டுறது? நான் கட்டடம் கட்டுற மேஸ்திரின்னு, நான் ஜனங்களுக்கு எந்த மாதிரியான வீடு கட்டுவேன்னு, பெரிய பெரிய இன்ஜினியருங்கெல்லாம் கட்ட முடியாத வீட்டுகளெல்லாம் நான் கட்டி தருவேன்னு நான் எப்படி புரிய வைக்கிறது? அர்ஜுன், என்னோட இந்த துயரமான நிலைமையை எல்லாத்துக்கும் தெரியும். இதை தெரிஞ்சிருந்தும் யாரும் எனக்கு வேலை வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிராமத்து கைலாஷ் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு சித்தப்பா. நீங்க அங்க அவர்கிட்ட ஒருக்கா ஏன் பேசக்கூடாது? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கைலாஷ் கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வரலான்னு. அவருக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கொடுப்பாரு. எனக்கோ உங்களுக்கு வேலைப்பாடு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உங்கள மாதிரி திறமையான மேஸ்திரி இங்க யாருமே கிடையாது. நீ நிஜம்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அர்ஜுன். நான் நாளைக்கே கைலாஷ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப நான் பெறப்படுறேன் அர்ஜுன். விமலாக்கு போய் நான் மருந்து மாத்திரை கொடுக்கணும். இப்படி சொன்ன வசந்த் அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு.
அவரோட மனைவி விமலாக்கு இருமல் வியாதி ரொம்ப தீவிரமாயிடுச்சு. வசந்த் அவர் பொண்ணு நந்தினி கிட்ட இப்படி சொன்னாரு. நீ உங்க அம்மாவுக்கு இன்னும் மருந்து மாத்திரை குடுக்கலையா நந்தினி? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்பா. அம்மாக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் மருந்து சாப்பிடுங்கன்னு. எவ்வளவு சொல்லியும் நான் சொன்னதை கேட்கவே இல்ல அம்மா. வசந்த் அவர் மனைவி கிட்ட போனாரு. எனக்கு என்னமோ நீ காலையில சாப்பிட வேண்டிய மருந்து எடுத்துக்கலன்னு டாக்டர் சொன்னாரு. நீ காலையிலயும் ராத்திரியும் மருந்து எடுத்துக்கிட்டே தீரணும்னு. நான் காலையில இருந்து அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் மருந்து சாப்பிடு மருந்து சாப்பிடுன்னு. ஆனா அவங்க என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. அட இல்லங்க, அந்த பாட்டில்ல மருந்து காலி ஆயிட்டே போகுது. அதனாலதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் 2 வேளை சாப்பிடுற மருந்த ஒரு வேளைக்கு சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது கூட இந்த மருந்த தினம் தினம் சாப்பிடுறது தானே. உனக்கும் தெரியும்னு நினைக்கிற விமலா, நீ மருந்து எடுத்துக்காதப்பெல்லாம் உனக்கு கொடூரமான இருமல் ஆரம்பிச்சிரும். உன்னைய நீயே தான் பாத்துக்கணும். நீங்க எனக்கு மருந்து வாங்குறதுக்காக ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு தெரியும் இனி உங்க தலையில இருக்கிற பாரம் நிறைய பேருக்கு கடனை திருப்பி கொடுக்கணும்னு. நீ அத பத்தியெல்லாம் எந்த ஒரு யோசனையுமே செய்யாத விமலா. நான் எல்லா கடனையும் ஒரே வாட்டி தீர்த்துருவேன் விமலா. ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுன்னா போதும். இன்னைக்கு வெடிக்காலையில 2-3 கடன்காரங்க உங்களை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கங்க. யோசிக்காத விமலா, எல்லாம் சரியாயிடும். அப்பா, நீங்க இல்லாதப்ப ஊர்ல இருக்கிற நந்தலாலா நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நம்ம வீட்டை வித்துருங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ என் மனசுக்குள்ளர இதே விஷயம் தோணும். நீங்க மறந்துட்டீங்கன்னா இந்த வேலைய பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடு உங்க தாத்தா கஷ்டப்பட்டு வாங்குனாங்கன்னு. அது மட்டும் இல்லாம உங்க முன்னோர்கள் சாதாரண ஆளுங்க இல்ல. இதே விஷயம் என் தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு சமயத்துல நீங்க கூட ரொம்ப பெரிய மேஸ்திரி தான். ஆனா இப்ப நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்சதா? இல்ல விமலா, இன்னும் எனக்கு எங்கேயுமே வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அர்ஜுன் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி கைலாஷ் ஒரு கோட்டைய கட்டிக்கிட்டு இருக்காருன்னு. ஆனா நீங்க போய் கைலாஷ் கிட்ட ஏன் உங்களை பத்தி சொல்லக்கூடாது? நாளைக்கு காலையில நான் கைலாஷ பார்க்க போய்கிட்டு இருக்கேன். மறுநாள் சீக்கிரமா வசந்த் தயாராகி கைலாஷ் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு. வசந்த், காலங்காத்தால இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் நலமா? நானு வேலை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அர்ஜுன் நீ நேத்துக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி நீங்க ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்க என்ன வேலைக்கு எடுத்துக்கோங்க. உங்க கோட்டைக்கு என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணுவேன்னா அதை நீங்க கண்கொள்ளா காட்சியா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. உன் தலை சரியா இருக்கா வசந்த்? நானு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏதோ குடிசை வீடு கிடையாது. உன்னையெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன நினைச்ச? கோடிக்கணக்கான பணத்தை உன்ன மாதிரி ரோட்ல தெரியறவன் கையில கொடுப்பேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை பத்தி பேசுவ? என்னோட கோட்டையை கட்டுறதுக்கு உன்ன மாதிரி ஆளை நம்புவேன்னு நினைச்சியா? நீங்க ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, நான் உங்களை எப்பவும் நிராசை செய்ய மாட்டேன். நானே உன் கழுத்தை பிடிச்சு உன்னைய வெளியில துரத்துறதுக்கு முன்னாடி இங்கிருந்து நீ வெளியே போயிரு. வசந்த் ரொம்ப மனசு கஷ்டத்துல அவங்க வீட்ல இருந்து தலை குனிஞ்சிட்டு போனாரு. வசந்த் மனைவியோட உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க பொண்ணு நந்தினி கூட வயசுக்கு வந்துட்டாங்க. ஊர்ல வீட சுத்தி எங்க பார்த்தாலும் வீடு கட்டுறத பார்த்து வசந்த் போய் வேலைக்காக கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வசந்த பார்த்து திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. வசந்தோட நிலைமை நாளாக ரொம்ப மோசமா அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வசந்த் ராத்திரி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற போது அவர் வீட்ல இருந்த ஒரு பழைய பெட்டிய திறந்தாரு. உட்கார்ந்துட்டு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாரு. அந்த பெட்டிக்குள்ள ரொம்ப பழசான சில காகிதங்கள் இருந்தது. வசந்த் அந்த காகிதத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த காகிதத்துல அற்புதமான டிசைன்ஸ பார்த்தாரு. அவர் அதை பார்த்து ரொம்ப கூர்மையா கவனிச்சாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடுராத்திரியில உட்கார்ந்து இந்த நேரத்துல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு பார்க்கறதுக்கே இஷ்டம் இல்ல விமலா, ஆனா நான் இதை இப்ப பார்த்தே ஆகணும். அப்படின்னா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உன் நோயோ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. அது கூடவே நந்தினியோட வயசும் கூடிக்கிட்டே போகுது. இன்னும் சில வருஷத்துக்கு நம்ம கஷ்டகாலம் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா எந்த ஒரு மாப்பிளையும் நம்ம பொண்ணு நந்தினிய கட்டிக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே நல்லா தெரியும்ல.
இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு. உண்மை என்னன்னா இதெல்லாம் உங்களோட தலையெழுத்தால தான். எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கே விருப்பம் இல்லை விமலா. ஆனா இப்போ உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு தெரியுமா விமலா, ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டுனா அப்படி. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது சொல்லுங்க. ஆமா, ஆனா நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தாஜ்மஹாலை கட்டுனதுக்கு அப்புறம் ஷாஜஹான் எல்லா வேலைக்காரங்களோட கையையும் வெட்டிட்டாரு. ஆனா அதுல ஒரு வேலைக்காரன் உயிரோட தப்பிச்சுக்கிட்டான். நான் அந்த வேலைக்காரனோட வம்சாவளியில வந்தவன். நம்ம வம்சத்துல தலைமுறை தலைமுறையா நம்ம கிட்ட அந்த விஷயத்த சொல்லித்தான் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க, எந்த வேலை செய்யணும்னு. வசந்த் பேசின இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு விமலாவோட வாய் திறந்தபடியே இருந்துச்சு. அவங்க பொண்ணு நந்தினி கூட தூக்கத்துல இருந்து எழுந்துட்டா. அவ ரொம்ப ஆச்சரியமா அவங்க 2 பேர் பேசினது எல்லாத்தையும் கேட்டா. இப்படி இருக்கும் போதுப்பா நம்மளோட வீட நாம தான் நல்லபடியா கட்டிக்கணும். யோசிக்காத நந்தினி. மறுநாள் வசந்த் மனைவி அவரோட பொண்ணு கூட அவங்க சொந்த வீடையே இடிச்சாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது வசந்தோட மனசுல வேற ஏதோ யோசனைகள் போயிட்டு இருக்குன்னு. வசந்த் அவரோட வீட்ல இருக்கிற செவர் எல்லாத்தையுமே இடிச்சு நடு ரோட்ல குப்பை மாதிரி போட்டிருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் எழுந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அவங்க பார்த்தப்போ வசந்த் வீடு இருந்த இடத்துல பெரிய தாஜ்மஹால் மாதிரி இருக்கிற ஒரு வீடு தெரிஞ்சது. ஊர்ல இருக்கிற ஸ்ரீமந்தரு அப்புறம் ஊர் பெரியயா சுக்கையா கூட வசந்த பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க. அரே, இது பாக்குறதுக்கு தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்குது. இத யார் கட்டினது? இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? இது அற்புதம் இல்ல தாத்தா, இது நானே என் கையால கட்டினது. நான் கட்டினதுக்கு இது ஒண்ணுதான் சாட்சி. நானும் என் வீட்டை கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் பசந்த். நான் என் வீட்டை கட்டுறதுக்கு பட்டணத்துல இருந்து 4 இன்ஜினியரை கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆனா நான் இன்னைக்கே அந்த இன்ஜினியர்ஸ வர வேணான்னு சொல்லிடுறேன். நீ என் வீட்டை இதே மாதிரி கட்டித்தரியா? நீ எவ்வளவு காசு கேட்டாலும் நான் அதுக்கான காசை தரேன். வசந்த் ரொம்ப சந்தோஷமா சுகையா பெரியவங்க வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல சுக்கையாவோட வீடு கூட பார்க்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கிற ஒரு வீட்டை வசந்த் தான் அந்த வீடை கட்டி கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே வசந்த் கிட்ட வந்து நிறைய பேர் வேலைக்காக வந்து நின்னாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வசந்த் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா அவர் பார்த்த அந்த ஊர்ல இருக்கிற ஏழை மக்கள் எல்லாரும் சந்தோஷம் நிறைஞ்ச கண்களால அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மக்களை பார்த்துட்டு வசந்த் கஷ்டப்பட்ட நாட்கள் அவரோட நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் கஷ்டப்படுறவன் ஒருத்தன் வசந்த் கிட்ட வந்து இப்படி சொன்னான். எனக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்குது பசந்த். அப்புறம் அவ ரொம்ப நாளா ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம வீடு உன்னோட வீடு மாதிரியே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா யோசிக்காதீங்க நீங்க. உங்க வீட்டை நான் தாஜ்மஹால் மாதிரி கட்டி கொடுக்கறேன். ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது. பரவாயில்ல, நான் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறேன். ஆனா வெறும் 1 ரூபாய் தான். 1 ரூபாவா? அது எப்படி சாத்தியமாகும்? அது எல்லாம் சாத்தியமாகும், அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை வச்சா மட்டும். வசந்த் அந்த ஏழை கிட்ட 1 ரூபாய் வாங்கினாரு. கொஞ்ச நாள்லயே வசந்த் வாங்கின 1 ரூபாயில அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையும் தாஜ்மஹால் மாதிரி சும்மா சூப்பரா கட்டிட்டாரு. நந்தலால் மற்றும் கைலாஷ் இருக்கிற வீட்டை மட்டும் அவர் மாத்தவே இல்ல. அவங்க 2 பேர் இருந்த வீடு மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையும் விட ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு நாள் அவங்க 2 பேரும் வசந்த் கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. என்ன மன்னிச்சிரு பசந்த், இந்த கிராமத்துல நம்ம 2 பேர்த்தோட வீடு மட்டும்தான் தூரத்துல இருந்து ரொம்ப அசிங்கமா தெரியுது. நீ கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டையும் தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்கியோ, எங்க வீட்டையும் அதே மாதிரி பண்ணி கொடு. இல்ல, நான் உங்க 2 பேர்த்த வீட்டையும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல தங்குறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. நீங்க எப்பவுமே என் வேலைப்பாட்டை கீழ்நோட்டமாவே பார்த்திருக்கிறீங்க, நிறைய அவமதிச்சிருக்கீங்க. புரிஞ்சிச்சு? உனக்கு இதுக்கான காசு தானே எதிர்பார்க்கிற. எவ்வளவு வேணுமோ நான் அதை கொடுக்கறேன். எனக்கோ காசோட அவசியமே கிடையாது. கிராமத்துல இருக்கிற எல்லாத்தோட வீடையும் நான் வெறும் 1 ரூபாயில எல்லாத்தோட வீடையும் நான் ஒரு தாஜ்மஹால் கணக்குல கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க 2 பேரும் இங்க இருந்து இடத்த காலி பண்ணலாம். உங்களை மாதிரி கெட்டவன் கிடையாது அவமதிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு.
அப்புறம் இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல மிதிக்காதீங்க. நந்தலாலும் கைலாஷும் ரொம்ப ஏமாற்றத்துடன் அங்க இருந்து போனாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த ஊருக்கு டூரிஸ்ட், அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க. ஊர்ல அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வசந்த ஊர் தலைவரா நியமிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள்ல வசந்தோட கிராமம் நாட்டிலேயே ரொம்ப பிரபலமாயிடுச்சு. வசந்த் இப்ப கூட அந்த கிராமத்துல இருக்கிற வீடுகள்ல தாஜ்மஹால் மாதிரி கட்டிட்டு இருந்தான். அது கூட வெறும் 1 ரூபாய்க்கு.